அமைச்சர் பொன்முடி மீதான புகாரில் எப்போது வழக்கு பதிவு செய்யப்படும் என்று உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. பொன்முடி பேசிய வீடியோ இன்னும் பரவி வரும் நிலையில் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் கேள்வி எழுப்பியுள்ளார். வீடியோவை நீக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அரசு தலைமை வழக்கறிஞர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, உங்க விவரங்களை பதிவு செய்யலாம். அஸ்வினி, அமைச்சர் பொன்முடி மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று தொடரப்பட்ட வழக்கு மீதான விசாரணை என்பது இன்று தினம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு வந்தது. அந்த வழக்கில் அரசு தரப்பு வழக்கறிஞர் வாதத்தை முன்வைக்கும் போது அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக புகார்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. 5 புகார்கள் தரப்பட்டிருக்கின்றன என்றும் ஒரு புகார் மீது மட்டும் வழக்கு பதிவு செய்யுங்கள், 4-5 வழக்குகள் இருந்தால் அந்த வழக்குகள் நீர்த்து போய்விடும் என்று நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அரசு தரப்பு வழக்கறிஞருக்கு தெரிவித்தார். அது மட்டுமல்லாமல் ஏப்ரல் 12 புகார் பெறப்பட்டிருக்கிறது. புகார் இல்லாமல் வழக்கு பதிவு செய்திருக்க வேண்டும். அவ்வாறு செய்யாமல் 12ஆம் தேதி புகார்கள் பெறப்பட்டும் கூட தற்போது வழக்கு பதிவு செய்யவில்லையே. இந்த புகார் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது? புகார் மீது வழக்கு பதிவு செய்து விசாரித்திருக்க வேண்டுமானால் அவ்வாறு அரசு செய்ததா என்பன கேள்விகளை எல்லாம் முன்வைத்திருந்தார் நீதிபதி. பொன்முடி பேசிய வீடியோ காட்சியை சமூக வலைதளங்களிலிருந்து நீக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அரசு தரப்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தார். அப்போது நீதிபதி தெரிவிக்கும் போது வழக்கு பதிவு செய்யாவிட்டால் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் குறிப்பிட்டு இந்த வழக்கை நீதிபதி ஒத்திவைத்திருக்கிறார். குறிப்பாக 23ஆம் தேதிக்குள் இந்த வழக்கு மீதான விசாரணை மீண்டும் வரும். அப்போது முதல் தகவல் அறிக்கை அவர்கள் பதியப்பட்டு அந்த முதல் தகவல் அறிக்கை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் நீதிபதி பிறப்பித்து அமைச்சர் பொன்முடி மேல் வழக்கு பதிவு செய்திருக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் தற்போது இந்த வழக்கில் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் பிறப்பித்திருக்கின்றார். அஸ்வினி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவா.